எலுமிச்சம்பழம் வந்து இந்த வருஷத்தை பொறுத்தவரை அதிகமான வரவு இருக்குது. மழை கம்மியாக இருந்ததுனால எலுமிச்சம்பழமுடைய காய்ப்பு தன்மை அதிகமாக இருக்குது. அதிகமான வரவு வர்றதுனால விலை வந்து அதிகமான இப்போது ஒரு கிலோவுக்கு 100 விற்கக்கூடிய டயத்தில் கிலோ 35 ரூபா 40 ரூபாய்க்கு கடுமையான வீழ்ச்சியாக இருக்குது. அதிகப்படியான வரவு இருக்கிறதுனால சேல்ஸ் வந்து அதிகம் பண்ண முடியலை. எல்லா தமிழ்நாட்டிலேருந்து ஏகப்பட்ட எல்லா இடத்துலையும் அதிகமான காய்ப்புகள் இருக்குது. இதனால் வெளி மாநிலங்களுக்கு ஏற்றுமதி வரும்போது அங்கேயும் ஆந்திரா காய் அதிகம் வர்றதுனால ஏற்றுமதி குறைவாக இருக்குது. அதனால் ஒரு வீழ்ச்சியாக இருக்குது. இன்னும் ஒரு 10-20 நாள் போனால் வெயில் அதிகமாக இருந்தால் கொஞ்சம் விலை அதிகமாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னையோடைய மார்க்கெட் வந்து நல்ல ஃபஸ்ட்டு குவாலிட்டி இன்னையோடைய 45 ரூபா, 30 ரூபாயிலேருந்து 45 ரூபா விலை தான் இன்னைய விலை நடக்குது. போன வருஷம் இதே நேரத்தில் 100 ரூபா 120 ரூபா விலை போய்கிட்டு இருந்தது. இந்த வருஷம் காய்ப்பு அதிகமாக வந்ததுனால வந்து விலை கம்மியாக இருக்குது. இப்போ நம்மளுக்கு வந்து புளியங்குடி எலுமிச்சம்பழம் வந்து ஒரு மருத்துவ குணம் அதிகமாக நிறைஞ்சது. இதில் ஆசிட் தன்மை வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ரெண்டாவது ரசாயன உரங்கள் எதுவும் இல்லாமல் இயற்கை விவசாயம் பண்ணி கொடுக்கறதுனால இதனுடைய சூஸ் வந்து நல்ல ஒரு மருத்துவ குணத்துக்கு பயன்படுறதுனால புளியங்குடி எலுமிச்சம்பழம் மற்ற ஏரியா எலுமிச்சம்பழத்தை விட ஒரு நல்ல ஃபஸ்ட்டு கோரிக்கையாக இருக்கிறதுனால இதுக்கு வந்து எங்களுக்கு புவிசார் குறியீடு தேவைன்னு சொல்லி பல கோரிக்கை வச்சுருக்கோம். இப்பொழுது அண்ணாமலை அவர்கள் வந்து இங்கே பேசிட்டு கூட்டத்தில் பேசி போய் எங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இதுவும் ஒரு புளியங்குடிக்கு இது ஒரு புவிசார் குடியிருப்பு இந்த எலுமிச்சம்பழம் கிடைச்சுன்னா ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான். ஒரு நல்ல வரவேற்கத்தக்க ஒரு நிகழ்ச்சி தான். எலுமிச்சங்காய் ரேட்டு பார்த்தீங்கன்னா போன வருஷத்துக்கு இந்த வருஷம் ரொம்ப மட்டமாக அடிக்கிறானுங்க. விவசாயம்லாம் ரொம்ப கஷ்டப்படுறானுங்க. கடை வாங்கி வந்து ஒரு மாதம் எடுறாங்க, ரெண்டாவது கடத்தை எப்படி கொடுப்பாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணால் கொஞ்சம் பார்த்து நல்ல முறையாக விலை எடுக்கிறதுக்கு கொஞ்சம் முயற்சி விடுங்க. ஆமாம், போன வருஷம் நல்ல விலை இதோட நல்லா இருந்துச்சு. இந்த வருஷம் ரொம்ப மட்டமாக இருக்குது. பகுதி ரேட்டு கிடையாது. போன வருஷம் 150 ரூபா 120 ரூபா 180 ரூபா வரைக்கும் போச்சு. இந்த வருஷத்தில் ரொம்ப மோசமாக இருக்குது. இந்த வருஷம் இன்றைக்கி 40 ரூபா 42 ரூபா தானே போதிக்கிட்டு இருக்கு. இதை வச்சு என்ன பண்ணுறது சொல்லுங்கள்? ஒரு கடன் வாங்கினா எப்படியா கடன் அடைக்கிறது? கொஞ்சம் பார்த்து நல்ல மாதிரியாக கொஞ்சம் விலைவாசியாக கொஞ்சம் ஏற்றி போடுங்க. ஆமாம், எல்லா காய்கறியுமே கொஞ்சம் ரேட்டு பார்த்து இது பண்ணி போடுங்க. சம்சாரிகளுக்கு அப்போ தான் நல்லாயிருக்கும். ஆமாம், வணக்கங்க, முருகேசங்க. சம்சாரி எல்லாரும் பயங்கர தட்டுப்பாட்டில் இருக்கும். வரத்தெல்லாம் நல்ல முறையில் ஆண்டு மொழியில் வருது. இதை சேமித்து வைக்கிறதுக்குரிய தருவார் அவங்கக்கிட்ட இல்லை. அளவுக்கு மீன் வரவு வந்ததுனால அவங்களும் விலையை ரொம்ப இறக்கி போட்டுக்கிட்டு இருக்காங்க. சம்சாரிகள் யாருமே தாங்க முடியாத நிலையில் இருக்கும். இதுக்கு கவர்மெண்ட் ஏதாவது ஒரு உதவி பண்ணி இந்த குடோனை ஒரு 15 நாள் 20 நாள் வச்சு விற்கக்கூடிய தன்மை கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத என் மனசில் வரது தெரியப்படுது. போன வருஷம் இது வரைக்கும் நல்ல விலை. போன வருஷம் விலை நல்ல விலை. நேர சூழ்நிலைக்கு 180 ரூபா வைக்க பக்கம் போயிட்டு இருந்தது. இன்னைக்கு வெறும் 40 ரூபாய்க்கு தான் போயிட்டு இருக்கு. 40 ரூபாய் நல்ல தரமாக இருந்தால் தான் அதோட 40 ரூபா விலை இல்லை. சம்சாரி பயங்கர திண்டாட்டம். மாரியப்பன். தென்காசி மாவட்டம் புளியங்குடி கடையலூர் தாலுகாவில் புளியங்குடிக்கு எலுமிச்சை மார்க்கெட்டுன்னு தனியாக இருக்குது. கடந்த 40 வருடங்கள் அங்கே செயல்பட்டு வரோம். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா அதிகமான உற்பத்தி இருக்குது. ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா 200 டன்னில் இருந்து 250 டன் வரைக்கும் இந்த மார்க்கெட்டுக்கு மட்டும் வருது. ஆனால் விலைவாசி இந்த வருஷம் வந்து உரிய விலை கிடைக்க மாட்டேங்குது. போன வருஷம் வந்து பார்த்திங்கன்னா 200லேருந்து 250 ரூபா வரைக்கும் விலை போச்சு. இந்த வருடம் 40 ரூபா விற்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. இதனால் விவசாயிங்களுக்கு பெரிய நஷ்டமாகுது. இது சார்ந்த தொழிலை அரசாங்கங்கள் வந்து ஏதாவது யாரும் ரெடி பண்ணாங்கன்னா உரிய விலை கிடைக்கும். அந்த மாதிரி ஏதாவது பண்ணுவாங்க. வர்றாங்க, அரசியல்வாதிகள்லாம் வர்றாங்க, சொல்கிறாங்க புவிசார் குறியீடு கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்குள்ளே முயற்சிகளுக்கு எதுவும் நடக்கான்னு தெரியலை. அடுத்து அது கிடைச்சா என்ன பலன் இருக்குங்கிறதும் தெரியலை. அரசாங்கம் இது சார்ந்த தொழிலுக்கு எதுவும் மக்கள் உதவி பண்ணால் ஏதாவது நஷ்டத்தை சமாளிக்க முடியும். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 40 ரூபா தான் விலை போகுது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு 40 ரூபாய்க்கு தான் விற்கிது. 40 ரூபா விற்கிதுங்கிற ஒரு பழம் வந்து 2 ரூபா விலை கூட கிடைக்க மாட்டேங்குது. அப்போ இது 2 ரூபா விலையை வச்சு இப்போ உள்ள விலைவாசிக்கு வேலையாட்களோட கூலியை வச்சு இது ஒன்றும் ரொம்ப நஷ்டமாகுது. இன்றைக்கி நிலைமைக்கு பார்த்திங்கன்னா இது சார்ந்த தொழில் ஏதாவது ஒரு பதப்படுத்த நிலையமோ இல்லை ஒரு சென்ட் ஃபேக்ட்ரியோ ஏதாவது இருந்தது அப்படின்னா இதை வச்சு நாங்கள் விலையை சரி கட்ட முடியும். அந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது. இது அரசாங்கம் வந்து ஏதாவது இதுக்கு மாற்று ஏற்பாடு பண்ணணும். என் பேர் முகமது நைனார். எலுமிச்சை மார்க்கெட்டு வியாபாரிகள் சங்க செயலாளர்.